ஓகே, இன்றைக்கி நம்ம 1 சாமுவேல் 17 பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான் இந்த அதிகாரம். கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் இடையேயான யுத்தம். பட் இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு புலப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தாவீது, ரைட்? ஸோ 1 பேதுரு 5 வந்து பேதுரு சொல்கிறாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். விழித்திருங்கள் அப்படின்றாரு. இது ஒவ்வொரு நாளுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடுகிறான். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இராமல் விழித்திராமல் இருந்தோன்னே எதிரியை மேற்கொள்ளவே முடியாது. ஸோ இந்த அதிகாரத்தில் வந்து தெளிந்த புத்தியுள்ள ஒரு தாவீதை பார்க்குறோம், விழித்திருக்கக்கூடிய ஒரு தாவீதை பார்க்குறோம், யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தாவீதை தான் பார்க்குறோம். பட் ஆக்சுவலி இவன் யுத்தத்துக்கே போகலை. இவன் போனதுன்றது வந்து ஒரு ஸ்விக்கி பாயை போல் தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போன தாவீதான். அப்படி போன தாவீது கோலியாத்தை சந்தித்து அந்த யுத்தத்தில் ஈடுபட்டு கோலியாத்தை வீழ்த்திய ஒரு தாவீது. அந்த வீழ்த்தினதுக்குரிய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தாவீதாக இருந்தான். ஸோ அந்த ஆயத்தப்படுத்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதிரியை பார்த்து குழம்பி போய் பயந்து போய் முடங்கி போயிருந்த சவுலும் சவுளுடைய இராணுவத்துக்கு மத்தியில் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தாவீது. 17:20 1 சாமுவேல். அதிகாலையில் எழுந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறான தாவீது, ரைட்? தன்னுடைய தகப்பன் ஈசாய் கற்பித்தபடியே, ரைட்? ஏனோ தானன்னு பண்ணலை, தன்னுடைய தகப்பன் ஈசாய் கற்பித்தபடியே. 2வது. 3வது 17:20 ஒரு காவலாளியின் வசமாய் தன்னுடைய ஆடுகளை ஒப்புவித்த தாவீது. ஸோ நம்ம இன்றைக்கி யுத்தத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குஷியாக போயிட்டு ஆடுகளை மறந்து போகலை, ரைட்? அதுக்கப்புறமா வந்து 17:22 யுத்தத்தினுடைய அந்த இடத்துக்கு வர்றான். வந்ததுக்கப்புறம் தன்னுடைய ரஸ்துகளை பாதுகாக்கக்கூடிய காவலாளியிடம் விட்டு வைக்கிறான். 17:22 அதுலேயும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற நிதானமாய் நடக்கக்கூடிய ஒரு தாவீது. அதுக்கப்புறம் 17:40 பாருங்கள், 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு தன் அடைப்பை பையில் போட்டுக்கொண்டான். சம்டைம்ஸ் நம்ம அந்த 5 கல்லை கையில் வச்சுக்கிட்டு ஒரு கவனம் வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாமல் ஒரு கல் கீழே விழுந்து போய் இந்த கல்லை எடுத்து இல்லை, தன்னுடைய அடைப்பை பையில் போட்டுக்கொண்டான். இதுலேயும் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு தாவீது. அதுக்கப்புறம் கோலியாத்தை வீழ்த்தினதுக்கப்புறம் தன்னுடைய ஆயுதங்களை 17:54 தன்னுடைய கூடாரத்தில் வைத்தான். ஸோ அதிகாலையில் எழுந்திருக்கட்டும், இல்லை ஆடுகளை காவலாளிகிட்ட ஒப்படைக்கிறதா இருக்கட்டும், அல்லது ரஸ்துகளை காவலாளிகள்கிட்ட ஒப்படைக்கிறதா இருக்கட்டும், தன்னுடைய கவனம் அந்த இடத்துல எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை 5 கூழாங்கற்களை கரெக்டாக அடைப்பை பையில் போட்டுக்கிறதா இருக்கட்டும், கரெக்டாக கோலியாத்தை வீழ்த்தினதுக்கப்புறம் அந்த வெற்றி களைப்பில் வந்து தன்னுடைய ஆயுதங்களை மறந்து போகல, தன்னுடைய ஆயுதங்களை 17:54 தன்னுடைய கூடாரத்தில் போய் வைத்த நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு தாவீது. சம்டைம்ஸ் நம்ம எதிரி இல்லது ஒரு பெரிய எதிர்ப்பை பார்த்தோன்னு வச்சிங்களேன், அன்றைக்கி போய் நம்ம குழம்பி போய் நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்களை கூட வந்து தப்பாக செய்யலாம் இல்லையா? ஸோ பேதுரு என்ன சொல்கிறாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடுகிறான். நம்மளும் தாவீதை போல் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஒன் ஆஃப் த வே பை விச் we can be prepared எப்படின்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 6:12 பவுல் சொல்கிறாரு, யுத்தமானது மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எவ்வளவு தடவை வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை? ஏன் நம்ம யுத்தத்தை வந்து மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் பார்க்குறோம். என்னுடைய கணவன் தான் எதிரி, அல்லது என்னுடைய மனைவி தான் எதிரி, இல்லை என்னுடைய பிள்ளைகள் தான் எதிரி, இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எதிரி, இல்லைன்னா என்னுடைய சபை தான் எனக்கு எதிரி. ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? இல்லை. ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணுறோம். யுத்தமானது மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ரைட்? ஸோ யுத்தமானது அதிகாரத்தோடும், ரைட், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் தான் இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ தாவீதை போல் நம்மளும் ஒரு கோலியாத்தை பார்த்து ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். இந்த சவுலுடைய இராணுவம் போல் குழம்பி இருக்க வேண்டாமே. ஸோ இதுதான் இன்றைக்கியுடைய லெசன். தேங்க்யூ ஸோ மச்.